உங்களுக்கு தெரியும், எல்லா இடங்களிலும் தலைவர்கள் வந்த போதும் சரி, எம்எல்ஏக்கள் வந்த போதும் சரி, அமைச்சர்கள் வந்த போதும் சரி, எங்களுடைய பேரூராட்சியில் ஆட்கள் இல்லை, இன்ஜினியர்கள் இல்லை, பணி செய்வர் டிராப்ட்ஸ்மேன் இல்லை என்றெல்லாம் சொன்னார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த துறைக்கு முதல் கட்டமாக 2500 பேர் எடுத்துக்கொள்ளலாம் என்று உத்தரவிட்டார்கள். அந்த 2500 2700 பேரையும் எப்படி எடுப்பது என்று சொன்னால், அண்ணா பல்கலைக்கழகத்தின் மூலமாக பரீட்சை எழுத சொல்லி, அந்த பரீட்சையின் மூலமாக யார் அதிகமான மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு உத்தரவிட்டு, வருகிற 29, 30 இந்த பரீட்சை நடைபெற இருக்கிறது. எனவே புதிதாக இந்த 2500 பேர் மட்டுமல்ல, இன்னொரு 3000 பேர் எடுக்க இருக்கிற அறிவிப்பும் வருகிறது. எனவே விரைவில் அத்தனை இடங்களை நிரப்புவதற்கு ஓரிரு மாதங்களில். வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ அமைச்சர் அவர்கள் பேசினதை நீங்கள் கேட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த முனிசிபாலிட்டி கார்பரேஷனில் மேலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து மறுபடியும் ஒரு 3000 காலி பணியிடங்கள் அப்படின்ற அளவுக்கு ஃபுல்லப் பண்ணுவோம் அப்படின்ற தகவலை தான் அவங்க அந்த வீடியோவோட கடைசியில் சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராவது ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை பார்க்காம வந்திருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோவை பாருங்கள். அவங்க நம்ம சொல்லலை, அமைச்சர் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷன் அவங்க புதுசாக கொடுத்து 3000 காலி பணியிடங்களும் எடுக்க போகிறாங்க. ப்ளஸ் அது போக இப்போ கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வேக்கன்சியும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா கண்டிப்பாக அடுத்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் எவ்வளோ காலி பணியிடங்கள், அதாவது இந்த மாதத்தில் மே ஜூனில் ரிட்டையர்மெண்ட்லாம் நிறைய பேர் ஆகியிருந்திருப்பாங்க. அந்த ரிட்டையர்மெண்ட்டு இல்லைன்னா வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆகியிருப்பாங்க அவங்க, இல்லைன்னா அதாவது பணி விடுப்பு, அவங்களே வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வெளில போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுடைய வேக்கண்ட் அப்படின்றது எக்ஸஸ் ஆகும். ஸோ இதையும் நமக்கு இந்த எக்ஸாம்லேயே கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இந்த முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு தொடர்ச்சியாக எக்ஸாமோ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனோ அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வர்ற டைமில் நம்ம அதை கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுதான் கான்செப்டே தவிர மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம இந்த எக்ஸாம் இல்லைனா அடுத்த எக்ஸாம் போகலாம் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் தயவு செஞ்சு இதில் எதிர்பார்க்காதீங்க. இப்போ சான்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கு. உங்களுக்கு டைமிங் அப்படிங்கிறது ஒரு 5 நாட்கள் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ இந்த 5 நாள் தான் உங்களோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். 5 நாட்கள் அப்படின்னு குறைவாக என்ன வேணாம், 5 நாளில் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம காலையில் மார்னிங் சொன்ன மாதிரி தான், ஒரே 1 மார்க், அதாவது உங்களோட காம்படிஷன் போடுற விடவும் 1 மார்க் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கணும்னு தான் சொல்கிறேன் தவிர உங்களை நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுங்க அப்படின்லாம் சொல்லலை. 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தாலே உங்களுக்கு வேலை அப்படின்றது 100% கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் இல்லை.